Chapter 2. When the trees walked. ஒரு நாள் காலையில நான் தாத்தாவோட திண்ணையில உக்காந்துருந்தேன். அப்போ பக்கத்துல படர்ந்து போற ஒரு கொடியோட சுண்ணக்கட்டிய பார்த்தேன். வட இந்திய குளிர்காலத்துல இதமான வெயில்ல நாங்க அங்க உக்காந்துருக்கும் போது அந்த சுண்ணக்கட்டி மெதுவா தாத்தாவை நோக்கி நகர்றத கவனிச்சேன். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அது படிய தாண்டி அவரோட பாதத்தை தொட்டுருச்சு. அந்த செடி அப்படி நடந்துக்கிறதுக்கு சயின்ஸ்ல ஏதாவது காரணம் இருக்கலாம். ஒருவேளை அது வெளிச்சம், சூடு இதனால இருக்கலாம். ஆனா அது தாத்தா பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் படியில ஏறி நகர்ந்து வந்துச்சின்னு நான் நினைக்க ஆசைப்படுறேன். அவரை நெருங்கணும்னு எனக்கு எப்பவுமே தோணும். சில நேரம் நான் மரத்துக்கடியில தனியா உட்கார்ந்துருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா தாத்தா வந்துட்டா போதும், அந்த தோட்டமே சந்தோஷமா மாறிடும். தாத்தா இந்திய வனத்துறையில பல வருஷம் வேலை செஞ்சதால அவருக்கு மரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறதும் அதை விரும்புறதும் சகஜம். அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் டேராடூன் புறநகர்ல ஒரு பங்களா கட்டி அதை சுத்தி நிறைய மரம் நட்டார். எலுமிச்சை, மா, ஆரஞ்சு, கொய்யான்னு நட்டார். கூடவே யூக்கலிப்டஸ், ஜக்கரண்டா, பெர்ஷியன் லிலாக்ஸ்னு நிறைய நட்டார். செழிப்பான டூன் பள்ளத்தாக்குல செடி கொடி மரம் எல்லாம் நல்ல உயரமா வலுவா வளர்ந்துருந்துச்சு. அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நிறைய மரம் இருந்துச்சு. யாரோ கைவிட்ட ஒரு டாய்லெட்டோட சுவத்தை துளைச்சிக்கிட்டு வெளியே வந்த ஒரு அரச மரமும் அதுல ஒன்று. அது நல்லா பெருசா வளர்ந்து அந்த சுவரு, செங்கல் எல்லாம் தள்ளி விட்டுருச்சு. அரச மரம் தன்னை ரொம்ப அழகா காட்டிக்கும். காத்து இல்லைனாலும் அகலமான நெஞ்சும் மெல்லிய இடுப்பும் சுத்தர மாதிரி நுனியும் கொண்ட அந்த இலைங்க உன்னோட கவனத்தை ஈர்த்து உன்னை நிழலுக்குள்ள கூப்பிட துடிக்கும். பாட்டி அந்த அரச மரத்தை வெட்டணும்னு சொன்னாங்க. ஆனா தாத்தா அதை அப்படியே விட்டுடு, நம்ம எப்ப வேணா இன்னொரு டாய்லெட் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாரு. பாட்டிக்கு மரம் மேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு பூச்செடி வளர்க்க தான் ஆசை. அதனால அதோட லிஸ்ட்டு, விதையெல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. தாத்தா அவங்களுக்கு அந்த தோட்ட வேலையில உதவி பண்ணுவார். ஏன்னா அவருக்கு பூச்செடின்னா ரொம்ப இஷ்டம். அதுவும் இல்லாம பட்டாம்பூச்சி பார்க்கறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாம்பூச்சியை வரவழைக்க ஒரே வழி அதுங்களுக்கு பூச்செடி வளர்க்கறது தான்னு அவர் சொல்லுவார். தாத்தா நம்ம வீட்டுல மரம் வளர்த்துட்டு சும்மா இல்லை. மழை காலத்துல அவர் ஆத்தங்கரைய தாண்டி காட்டுக்குள்ள வெட்டுன கிளை, சின்ன சின்ன மரத்தோட போய் அதையெல்லாம் அங்க நடுவார். ஆனா அங்க யாருமே வரமாட்டாங்க. நாங்க இத முதல் தடவை யார் அதை பார்க்க போறாங்க? பாரு, நம்ம சும்மா அந்த இடத்த அழகாக்கணும்னு நடலன்னு தாத்தா பதில் சொன்னாரு. நம்ம இத காட்டுக்காகவும் இங்க இருக்கிற மிருகங்கள், பறவைகளுக்காகவும் நடறோம். அதுங்களுக்கு சாப்பாடு தேவை, தங்கறதுக்கு இடம் தேவை. மனுஷங்களுக்கு கண்டிப்பா மரம் தேவைதான் நீ இன்னும் சொன்னாரு. பாலைவனமாகாம தடுக்க, மழை வர வைக்க, ஆத்தக்கரை அரிச்சு போகாம தடுக்க, பழம், பூ, இலை, விதைக்காகவும் மரம் தேவை. ஆமா, கட்டைக்காக கூட. ஆனா மனுஷங்க புதுசா மரம் நடாம மரத்தை வெட்டுறாங்க. நாமளே கொஞ்ச மரமாவது நடாட்டி ஒரு காலத்துல இந்த உலகமே ஒரு பெரிய பாலைவனமா மாறிடும். மரமே இல்லாத உலகம்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால நானும் தாத்தா கூட ரொம்ப சந்தோஷமா சேர்ந்து மரம் நட்டேன். நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தாத்தா எனக்கு ஜார்ஜ் மோரிஸ் எழுதின ஒரு கவிதையை கற்றுக் கொடுத்தாரு. மரம் வெட்டுறவங்களே, அந்த மரத்தை விட்டுடுங்க, ஒரு கிளைய கூட தொடாதீங்க. சின்ன வயசுல அது எனக்கு நிழல் கொடுத்துச்சு. இப்பவும் நான் அதை காப்பாத்துவேன். ஒரு நாள் மரம் எல்லாம் திரும்பி நடக்கும்னு தாத்தா சொன்னாரு. அதுங்க ஆயிரக்கணக்கான வருஷமா அசையாம நின்னுட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அதுங்க மனுஷங்க மாதிரி நடந்துச்சு. அப்போ ஒரு ஆளு குறுக்க வந்து அதுங்க மேல மந்திரம் போட்டு ஒரே இடத்துல வீர் விட்டு நிக்க வச்சிட்டாரு. ஆனா அதுங்க எப்பவும் நடக்க ட்ரை பண்ணும். அதுங்க கையை எப்படி நீட்டுதுன்னு பாரு.
அதுவும் இல்லாம காத்தோட பரவற வேர் மாதிரி சில மரம் எல்லாம் ரொம்ப தூரம் போயிருச்சு. காஞ்சு போன ஆத்துல ஒரு சின்ன பாறை மாதிரி இருந்த இடத்த நாங்க பார்த்தோம். அது அடிவாரத்துல இருக்கிற ஆத்துல சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு இடம். வேனல் காலத்துல காஞ்சு போயிருக்கும். ஆனா மழை காலத்துல தண்ணி நிறைய வரும். அந்த தீவுல ஒரு சின்ன மாமரம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. இங்க ஒரு சின்ன மரம் வளர முடியும்னா மத்த மரமும் வளர முடியும்னு தாத்தா சொன்னாரு. மழை ஆரம்பிச்சதும் ஆத்த தாண்ட முடிஞ்ச உடனே நாங்க புளிய மரம், லபர்னம் மரம், பவழ மரத்தோட குட்டி செடிங்க, அதோட சின்ன சின்ன கிளைங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். அன்னிக்கு நாள் முழுக்க அந்த தீவுல அதை நட்டோம். மழைக்காலம்னா சுத்தி திரியறதுக்கு சமத்தியா இருக்கும். திரும்புற பக்கமெல்லாம் புதுசா ஏதாச்சும் ஒன்று பார்க்கறதுக்கு இருக்கும். மண்ணிலையும் பாறையிலையும் இலையே இல்லாத கிளைகள்லையும் மழை பட்டதும் ஒரு மாதிரி உயிரும் பசுமையுமா மாறிடும். நல்லா அகலமா இலை இருக்கிற கொடிகள் படர்ந்து போறத பார்க்கலாம். சற்றும் எதிர்பார்க்காத இடத்துல கூட செடிங்க முளைச்சிருக்கும். கூரை மேல அரச மரம் வேர் பிடிக்கும். ஜன்னல் ஓரத்துல மாங்குட்டை முளைக்கும். அதை எடுக்க மனசு வராது. ஆனா வீடு இடிஞ்சு விழாம இருக்கணும்னா கண்டிப்பா அதை எடுத்தே ஆகணும். நீ ஒரு மரத்துல வாழணும்னு ஆசைப்பட்டா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பாட்டி சாஃப்டா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இருக்க ஒரு கூரையை வச்சிருக்கிறது தான் பிடிக்கும். அதை அந்த காடு இடிச்சு தள்ளுறத என்னால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் வந்துருச்சு. ஒருத்தர் உறைவிட பள்ளிக்கு அனுப்பப்பட்டாரு. லீவில் நான் டெல்லியில் இருந்த எங்கள் அப்பா கூட தங்க போவேன். அதுக்குள்ளே எங்கள் தாத்தா பாட்டி வீட்டை விற்றுட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நானும் இங்கிலாந்துக்கு போய் பல வருஷம் இந்தியாவை விட்டு தூரமாக இருந்தேன். கொஞ்ச வருஷம் கழித்து நான் டேராடூனுக்கு திரும்பி வந்தேன். பெருசாக எதுவும் மாறாமல் அந்த பழைய வீட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் ஊரை விட்டு வெளியே வந்து ஆற்று ஓரமாக நடந்தேன். அது பிப்ரவரி மாதம். காஞ்சு போன ஓடையை கிராஸ் பண்ணி நான் பார்த்தப்போ பவழப்பூக்களோட சிகப்பு கலரில் இருந்த பூக்கள் டக்குன்னு என்னோட கண்ணை ஈர்த்துச்சு. காஞ்சு போன ஆற்று படுகைக்கு பதிலாக அந்த தீவு ஒரு சின்ன பசுமையான சொர்க்கமாக இருந்துச்சு. நான் மரத்துக்கிட்ட போனதும் அணில்கள் அதில் வாழ்கிறதையும் ஒரு சுருள் இருக்கிறதையும் கவனித்தேன். ஒரு காகம் மயில் நீ யாருன்னு சாஃப்டாக கேட்டு எனக்கு ஒரு மாதிரி சவால் விட்டுச்சு. ஆனால் அந்த மரத்துக்கு என்னை எப்பவோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுங்களுக்குள்ளேயே முணுமுணுத்து பக்கத்தில் வான்னு கூப்பிட்டாங்க. சுற்றி முத்தி பார்த்தப்போ அதுங்களோட பாதுகாப்பில் மற்ற குட்டி மரங்களும் காட்டு செடிகளும் புல்லுகளும் முளைச்சிருக்கிறத நான் பார்த்தேன். ஆமாம், நாங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நட்ட மரங்க செழிப்பாக வளர்ந்துருந்துச்சு. அவங்க திரும்ப நடந்து போயிட்டே இருந்தாங்க. உலகத்தோட ஒரு மூலையில் தாத்தாவோட கனவு நனவாச்சு. காட்டு செடிகளும் மரங்களும் அணில்களும் பறவைகளும் நிறைஞ்ச செழிப்பான பசுமை காட்ட ஒரு இளைஞன் சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தான்.